சாப்டர் 3. இந்த சாப்டர்ல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம், ஸ்ட்ரிங்ஸை வந்து எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் எதுலனாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, பின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், டைப் ஆஃப் ஏ, டைப் ஆஃப் பி எல்லாம் பார்த்துருப்போம். நீங்கள் டைப் ஆஃப் ஏன்னு சர்ச் பண்ணிங்கனாலும் அது ஸ்ட்ரிங் தான் வரப்போகுது. ஏன்னா சிங்கிள் கோட்குள்ளே வந்துருக்கு. டைப் ஆஃப் பின்னாலும் அது ஸ்ட்ரிங் தான் வரப்போகுது. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணால் ஆக்சுவலி எரர் வராது. இன்டிஜரையும் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணால் தான் எரர் வரும். ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ இது நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் சிசி ஈக்குவல் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணோம்னா நமக்கு ஏவும் பியும் அப்படியே சேர்த்து வருது. இதில் ஒரு மீன்ஸ் கூட இருக்கும். அது என்னென்னா A ஈக்குவல்ட்டி இந்த மாதிரி கொட்டேஷன் இவ்வளோ 2ன்னு கொடுத்துருவாங்க. B ஈக்குவல்ட்டி இந்த மாதிரி கொட்டேஷன் இவ்வளோ 2ன்னு கொடுத்துருவாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் C அப்படின்னு கேட்பாங்க. 22 அப்படின்னா ஒன்லி ப்ரோக்ராமர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு மீம்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா 22 வருது. ஏன் அப்படின்னா 2ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த 2ன்றது இன்னொரு ஸ்ட்ரிங்கு. ஸோ 2 ஸ்ட்ரிங்காக ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஹலோ ஸ்லாஷ் n அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது ஒரு ஸ்ட்ரிங்கு. நம்ம ஸ்லாஷ் வந்து ஸ்லாஷ் n ஸ்லாஷ் t அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வேர்ல்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஹலோ அது கீழே வேர்ல்டு வருது. ஏன்னா ஹலோக்கு அடுத்து ஒரு ஸ்லாஷ் n இருக்குது. இப்போ ஸ்லாஷ் nன்றது ஆட்டோமேட்டிக்காக கீழே ஆடாமல் இது வந்து நம்ம ஒரே சென்டென்ஸில் கொடுக்கலாம். ஸோ ஹலோ ஸ்லாஷ் வரையும்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு தான். இந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்து மல்டிபிள் லைன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் வரைக்கும் இங்கே வந்திருக்கு. எவ்ரி ஒன் கீழே நம்ம ஸ்லாஷ் n கொடுக்கல, அதனால டைரெக்டாக அப்படியே போயிருக்கு. இந்த இடத்துலையும் நம்ம முன்னாடியே கொடுத்துக்கலாம். ஸ்லாஷ் n ஸ்லாஷ் t கொடுக்கலாம். ஸ்லாஷ் tனா ஒரு டேப் ஸ்பேஸு, ஸ்லாஷ் nன்றது நியூ லைனு. ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பொறுத்தவரை நம்மளால் கூட்டம் பண்ண தான் முடியும். மைனஸோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட்னு வருது. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை மைனஸ் பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணால் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் ஆயிரும். இந்த ரெண்டு லைனையும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். அந்த ஸ்ட்ரிங் பேர் வந்து சீன்னு வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேம் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எத்தனை லைன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா எம்டி லைன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மல்டி லைன் ஸ்ட்ரிங்காக அது வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தா மட்டும். சிங்கிள் கோட்ஸ்னால் நீங்கள் ஒரே லைன் தான் கொடுத்தாகணும். மல்டி லைன் கொடுக்க முடியாது, கொடுத்தா யாரும் காமிக்கும். சிமிலர்லி ஃபார் டபுள் கோட்ஸு கொடுத்தா யாராவது காமிக்கும். ஆனால் நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா யாரும் காமிக்காது. ஏன்னா இது வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன மாதிரியான மெத்தட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் அப்படின்னு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் செய்யுது. ஆனால் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இதுக்கு பேர் ஃபங்க்ஷன்ஸ். மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டாட் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். இது வந்து மெத்தட்ஸ்னு பேர். ஸோ டெக்ஸ்ட் டாட் கேஸ் ஃபோல்ட் அப்படின்றது வந்து ஒரு மெத்தடு, பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ ஃபங்க்ஷனுக்கும் மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மெத்தட் காட்டுது. ரிட்டர்ன்ஸ் வெர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் தட் இஸ் சூட்டபிள் ஃபார் கேஸ்லெஸ் கம்பேரிஷன்ஸ். இது வந்து இதோட டெஃபினேஷனு. அதே பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன். ஸோ மெத்தடுக்கும் ஃபங்க்ஷனுக்கு இதான் டிஃப்ரென்ஸு. ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை அப்படியே கால் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். மெத்தடுன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அதுக்கு பேர் மெத்தடுன்னு பேர். இதுதான் ஃபங்க்ஷனுக்கும் மெத்தடுக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்றதுனால இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து மெத்தட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மெத்தட்ஸில் பில்டின்ஸ் மெத்தட் நிறையா இருக்குது. அந்த பில்டின்ஸ் மெத்தடை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கோட நேம் அடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு டாட் வச்சிங்கன்னா போதும். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இன்பில்ட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
இது VS கோடுக்குள்ளது. இப்போ கேபிட்டலைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா நமக்கு எதுவுமே வராது, இந்த டெக்ஸ்ட் அப்படியே தான் வரும். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த டெக்ஸ்ட் அப்படியே வருது அப்படின்னா, இந்த கேபிட்டலைஸ்ன்றத ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும், அப்படி கொடுத்தா தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஓகே ஆகும். இப்போவும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வருது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஏன் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா, இந்த டெக்ஸ்ட் டாட் கேபிட்டலைஸ்ன்னு நம்ம கால் பண்ணிட்டோம், நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிட்டோம், ஆனால் அதை எங்கேயுமே சேவ் பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, text1 அப்படின்றத வந்து நம்ம இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி சேவ் பண்ணிடுவோம். அப்போ கேபிட்டலைஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, முதல் லெட்டரை மட்டும் அது கேபிட்டல் பண்ணும். ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் தான் வந்துருக்கு. ஏன் ஸ்மால் லெட்டரில் வந்துருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே text1 தான் நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம், ஆனால் பிரிண்டில் டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ text1 நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா J கேபிட்டல் வந்துருக்கு. இதுதான் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன். இது தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கேப்ஸ் இருக்குது, இங்கே கேப்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஸ்மால் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் ஆகும், மற்ற எல்லாமே ஸ்மால் ஆயிரும். அது வந்து கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன். இதே மாதிரி வேறு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தட்ஸ் ஒன்று பார்ப்போம். கேஸ் ஃபோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்மாலர் கேஸில் தருது. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சம் கம்பேரிசன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே J கேபிட்டல் இருக்கா ஸ்மாலில் இருக்கான்னு நமக்கு சம்டைம்ஸ் தெரியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம கேஸ் கோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மாலில் கன்வெர்ட் பண்ணி ஸ்மாலர்லேயே செக் பண்ணோம். அதுக்காக இந்த கேஸ் ஃபோல்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா, இருக்கிற எல்லாத்தையுமே அப்பர் கேஸ் லெட்டராக கன்வெர்ட் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டர்லேயே வந்துருச்சு. அதே மாதிரி லோயர்னு ஒரு மெத்தட் இருக்குது, இதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். இருக்கிற எல்லாமே லோயரில் வந்துடும். ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர்லாம் அது பார்க்காது, எல்லாமே லோயரில் வந்துடும். அதே போல் டைட்டில்னு ஒரு மெத்தட் இருக்குது. டைட்டில்னா என்னென்னா, ஒவ்வொரு வேர்டுக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு வந்து கேப்ஸில் வரும். அப்படின்னா J, C, இஸ், ஃபிக்ஷனல் கேரக்டர், C. இந்த மாதிரி ஒரு வேர்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் வரணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டைட்டில். அதே மாதிரி ஃபைண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா, நமக்கு ஏதாவது இப்போ தேவை அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி சொல்லணும். உதாரணத்துக்கு கொட்டேஷனில் கொடுக்கணும், இன்னை வந்து எனக்கு ஃபைண்ட் பண்ணி சொல்லு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 13வது இடத்துல இன்னுன்னு ஒன்று இருக்குது. 13வது இடம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னு கான்ஸ்டன்டைனில் வர்ற இந்த இன்னு வந்து 13வது இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்றத காமிச்சு சொல்லுது. இதே மாதிரி நம்ம தனியாக வேறு எதுனாலும் கூட கொடுத்துக்கலாம். கேரக்டருங்கிறத பார்த்தீங்கன்னா 32வது இடத்துல, இங்கேருந்து ஸ்டார்டிங் வந்து 32வது இடத்துல இந்த கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் ஃபைண்டுன்னு ஒன்று இருக்குது, ஆர் ஃபைண்டு. ஸோ ஆர் ஃபைண்டுனா என்னன்னா, ரிவர்ஸ் வந்து போகும். இன்னும் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சது இல்லையா, அதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜான் கொடுத்தோம் அப்படின்னா, ஜான்ன்றது நமக்கு இந்த முதல்ல இருக்குது, ஆனால் இங்கே ஆர் ஃபைண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றனால இது வந்து 214 ரிவர்ஸில் போகுது. இந்த இடத்துல இருக்கிற 214 போகுது. அதே போல் லென்த்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து ஃபங்க்ஷன், இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் மெத்தடு, இது வந்து ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டில் எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும். பார்த்தீங்கன்னா 228 லெட்டர்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா 229 ஆகுது. ஏன் அப்படின்னா அது என்ட்ரு கிடையாது, அது ஒரு ஸ்லாஷ் என் கேரக்டரு, அதுவும் ஒரு கேரக்டர் தான். அதே போல் இஸ் வச்சு ஒரு ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இஸ்ஸு, ஆல்ஃபா, இஸ் நம்பர், இஸ் லோயர், இஸ் ஆசி, டெசிமல், இஸ் டிஜிட், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை கால் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ என்னவாக இருக்கும்னா, நமக்கு ஒரு பூலியன் வேல்யூ இருக்கும். பார்த்தீங்கன்னா ட்ரூவாக ஃபால்ஸாக மட்டும் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ டெசிமலாக செக் பண்ணுறோம், டெசிமல் இல்லை, ஃபால்ஸ். ஸோ டாட் இஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இஸ் டெசிமல், இஸ் ஆல்ஃபா நம்பர்ஸ்,
இஸ் ஆல்ஃபா, இஸ் ஐடென்டிஃபையர், இஸ் லோயர். நம்ம இஸ் லோயர் அப்படின்னு கொடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா இது இருக்க எல்லா லெட்டர்ஸுமே லோயராக இருக்கான்னு செக் பண்ணோம். செக் பண்ணிங்கன்னா நமக்கு வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு வரும். ஆனால் இல்லை, கேபிட்டல் லெட்டர் இருக்குது, அதனால் ஃபால்ஸ் அப்படின்றது வருது. இந்த மெத்தட்ஸில் முக்கியமான மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்பிளிட் என்ன பண்ணோம்னா இந்த ஒட்டுமொத்த டெக்ஸ்ட்டையும் ஸ்பிளிட் பண்ணி நமக்கு வந்துட்டு லிஸ்ட்டாக சேவ் பண்ணும். இந்த இடத்துல இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஒன்றுன்றது இந்த இடத்துல வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லிட்டரல் ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்பிளிட்டுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமா வச்சு ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டபுள் கொட்டேஷன், சிம்பிள் கொட்டேஷனுக்குள்ளே கமா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கமா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி அது வந்து கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இது வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த கமாவில் வந்து முடிஞ்சிருது. இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கொட்டேஷன் இருக்குது, இங்கே ஒரு கொட்டேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு இது. அது மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் 2வது இது, இது 3வது இது, அதுக்கப்புறம் இது 4வது இது. ஸோ மொத்தம் 4 பாட்டாக வந்து பிரிச்சுக்குது. அதேமாதிரி நம்ம வேறு எதுனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எதுவுமே கொடுக்கலனாலும் ஸ்பேஸ் தான், ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஸ்பேஸ் தான். எதுவுமே கொடுக்கல சும்மா கொடுக்குறோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இன்னும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இன்னுமே ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். இப்போ வந்து ஸ்பேஸ் வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜான் தனியாக வந்துச்சு. கான்சென்ட்ரேட் இஸ் ஏ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பிச்சு போட்டுருச்சு. இது வந்து ஒரு லிஸ்ட்டு, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ள மெத்தட் வந்து இது. அதே மாதிரி ஸ்ப்ளிட் லைன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த லெட்டர் என்ன பண்ணணும், எங்கெல்லாம் நமக்கு ஸ்லாஷன் இருக்குதோ அது ஒரு லைன் முடிஞ்சு இன்னொரு லைன் ஆரம்பிக்குதோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 லைன் இருக்குது. 2 எம்டி லைன் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எம்டி லைன்ஸ், நம்ம கொடுத்த எம்டி லைன்ஸு. இதெல்லாம் ஒரு லைன். ஸோ ஒரு லைனாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் முக்கியமான மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு இதில் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இதுவும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ட்ரூ, ஏன்னா ஜே ஸ்டார்ட் ஆகுது, எல்லாரும் ட்ரூன்னு கொடுக்குறோம். இதே ஸ்மால் லெட்டர் ஜே கொடுத்தோன்னா ஒர்க் ஆகுது. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இதுக்காக தான் நம்ம கேஸ் ஹோல்டு யூஸ் பண்ணுவோம். ஃபால்ஸ்னு வருது ஏன்னா இது கேப் ஜேல ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஸ்மால் ஜே கொடுத்துருக்கோம். அதேமாதிரி எண்ட்ஸ் வித் இருக்குது. ஸோ எண்ட்ஸ் வித்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மெத்தட். அந்த மெத்தடில் நம்ம எது வழியாக என்ன மாதிரி எண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு ஸ்லாஷன் எண்ட் ஆகுது, எம்டி லைன்ஸில் நியூ லைனில் எண்ட் ஆகுது, நமக்கு ட்ரூன்னு வருது. வேறு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வரும். இல்லை ஃபுல் ஸ்டாப்பில் எண்ட் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாப்பில் எண்ட் ஆகலை, ஏன்னா ஸ்லாஷனில் தான் எண்ட் ஆகுது, அதனால் இது ஃபால்ஸ் வருது. இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா கவுண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஒரே ஒரு வேர்டோ அல்லது லெட்டரோ எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ண முடியும். ஏன்னு கொடுக்குறேன், ஏ வந்து இதில் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம். பார்த்தோம்னா 17 ஏ இருக்குது. சிங்கிள் லெட்டர்னு கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக வேர்டு இல்லை பேராகிராஃபில் கூட ஃபுல்லாக கொடுக்கலாம். இந்த ஜான்ன்றது பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. இங்கே ஒரு ஜானு, இங்கே ஒரு ஜானு, 2 இடத்துல இருக்குது. இது கவுண்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ரீப்ளேஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ ரீப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்ட்ரிங்கு அப்புறம் நியூ ஸ்ட்ரிங், கம்மா போட்டு ஒரு நியூ ஸ்ட்ரிங் ரெண்டையும் கொடுக்கணும். ஓல்டு ஸ்ட்ரிங் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஜானே ரீப்ளேஸ் ஜானு, நியூ ஸ்ட்ரிங் வந்து இப்போ மைக்கேல்னு கொடுக்கலாம். ஓகே, ஜானை வந்து மைக்கேலாக கன்வெர்ட் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். அதை கொண்டு போய் நம்ம டெக்ஸ்ட் 1ல் சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ டெக்ஸ்ட் 1ன்றது நமக்கு ஸ்ட்ரிங் தான், அதனால் மைக்கேல் இருந்துச்சு, இங்கேயும் மைக்கேல் இருந்துச்சு. இதுதான் ரீப்ளேஸ் மெத்தட். இது வந்து ஸ்பேஸ் சென்சிட்டிவ். ஸோ இப்போ நம்ம ஜான் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஜான் ஸ்பேஸை வந்து தான் மைக்கேல் ரீப்ளேஸ் ஆகும். ஒருவேளை ஜான் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ஜான் டபுள் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரீப்ளேஸ் ஆகாது. ஏன்னா ஜான் டபுள் ஸ்பேஸ்ன்றது நம்மகிட்ட இல்லை, ஜான் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் சென்சிட்டிவ். இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, என்டையர் ஸ்ட்ரிங்குமே ஸ்பேஸ் சென்சிட்டிவ் தான். இதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மெத்தட்.
அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைன்ஸ் அல்லது எம்டி லைன்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடும். எம்டியாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாஷன் மேலே இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாஷன் இருக்குது. ஆனால் இந்த டெக்ஸ்ட் ஒன்லேருந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஸ்கிப் ஆயிடுச்சு. இதே நான் டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது, எம்டி ஸ்பேஸ், எம்டி லைன்ஸு. ஆனால் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற எம்டி ஸ்பேஸ் மட்டும் எடுக்கும், இந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுக்காது. இந்த ஸ்பேஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய தேவையில்லாத எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் எடுத்து அது வந்து நமக்கு கொடுக்கும். அதுதான் ஸ்ட்ரிப் மெத்தடு. இது போக ஸ்வாப் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா கேப்ஸ் போனால் ஸ்மாலாகவும், ஸ்மாலாக போனால் கேப்ஸ் ஆக மாட்டோம். பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா ஸ்மாலெல்லாம் கேப்ஸ் ஆகும், கேப்ஸ் எல்லாம் ஸ்மாலாக மாட்டோம். இது வந்து ஸ்வாப் கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பைத்தானில் இன்பில்ட்டாக வரக்கூடிய ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். நம்ம இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலை. ஒரு டெக்ஸ்ட் ரைட் பண்ணோம், அந்த டெக்ஸ்ட்லேருந்து அப்படியே டாட் போட்டு அப்படியே கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து ஸ்பெஷலாக எதையும் இம்போர்ட் பண்ணியோ எதுவுமே பண்ணவே இல்லை. இது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கில் இப்படி டாட் வச்சாலே என்னென்ன இருக்குது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் ஃபார்மேட் மேப், இந்த மாதிரி ஈஸ் கொடுக்குறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும். ஆர் ஃபைண்டுன்றது ரிவர்ஸு. ஸோ ரிவர்ஸ் ஃபைண்டு, ரிவர்ஸ் இண்டெக்ஸு, ரிவர்ஸ் ஸ்ப்ளிட்டு, ரிவர்ஸ் ஸ்ட்ரிப் அந்த மாதிரி வரும். ஸ்டார்ட்ஸ் வித் டைட்டில் நம்ம பார்த்துட்டோம். மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம அதான் யூஸ் பண்ணுவோம், டைட்டில், ரீப்ளேஸ் அண்ட் ஸ்ப்ளிட் லைன்ஸ். இது மட்டும் தான் மேஜராக யூஸ் பண்ணுவோம், மற்ற எதுவும் அந்தளவு யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஃபார் லூப்ஸ் லிஸ்டெல்லாம் போகும்போது இன்னும் டீட்டெயில்ஸாக ஸ்ட்ரிங் பற்றி பார்க்கலாம்.